ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முடி ரொம்ப கொட்டுதா, அடர்த்தி இல்லையா, ரொம்ப மெல்லிஸாக இருக்கா, பொடுகு தொல்லை இருக்குதா, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நம்ம ஹேரில் இருக்கும். அந்த ஹேரில் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஜெல்லை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வாங்க இந்த ஜெல் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஜெல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஜெல்லை இப்போது நம்ம தயாரிக்கும் போது இந்த ஜெல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் டெய்லி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் தலையில் அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு சுத்தமான பாத்திரத்தை எடுத்து அதில் வச்சுக்கோங்க. நீங்கள் தண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். இதில் தண்ணி நீங்கள் டேப் வாட்டரை யூஸ் பண்ணாமல் நம்ம குடிப்போம்ல தண்ணி, குடிக்கிறதுக்குன்னு வச்சுருப்போமே, நம்ம சின்டெக்ஸில் உள்ள தண்ணி யூஸ் பண்ணாமல் குடிக்கிறதுக்குள்ளே உள்ள தண்ணியை ஒரு 400 ml நம்ம போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ஜெல்லு தயாரிக்க போகிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணியும் கூட்டியும் குறைச்சிக்கலாம், ப்ராடக்ட்டை கூட்டியும் குறைச்சிக்கலாம். ஸோ நான் 1 ml ஜெல்லு வேணும், அதனால் நான் தண்ணி 400 ml போட்டிருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு தண்ணி நல்லா சூடாகணும். ஃபஸ்ட்டு தண்ணியை மெயினாக தண்ணி நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அதை தான் சொல்கிறேன் திரும்ப. ஸோ தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வெந்தயம் ஆட் பண்ண போகிறோம். இதில் வெந்தயத்தில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோலிக் ஆசிட், விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் சி, பொட்டாசியம், இரும்பு, கால்சியம்னு சொல்லி நிறைய சத்துக்கள் இருக்குது. வெந்தயத்தை இந்த மாதிரி ஜெல் பேஸ்டில் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக முடி உதிர்வது கண்டிப்பாக குறையிறதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக முடி வளரும். அந்த வேர்க்கால்கள் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டேண்ட்ரஃப் எல்லாமே போகும், முடி வேகமாக வளரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெந்தயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற மென்ஸும் சரி, இப்போ ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா முடி உதிர்வு தான். இப்போ கருஞ்சீரகத்தை நம்ம சேர்க்கறனால இயல்புக்கு அதிகமாக, அதாவது ரொம்ப அப்நார்மலாக முடி கொட்டுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கருஞ்சீரகம் சேர்க்கறனால உதிர்ந்த இடத்துல கண்டிப்பாக முடி நமக்கு முளைக்கும். அடுத்ததாக ஒரு கையளவு ரோஸ்மேரி சேர்த்துக்கலாம். ரோஸ்மேரியோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். இப்போ எங்கே பார்த்தாலும் ரோஸ்மேரி ஜெல் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ரோஸ்மேரி நம்ம சேர்க்கும்போது நமக்கு பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அப்புறம் தலையில், அப்புறம் இந்த சைட்லலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி முடிகளில் சொட்டை மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஜெல்லை பயன்படுத்திகிட்டே வரும்போது உங்களுக்கு நாளடைவில் புது முடிகள், பேபி ஹேர்ஸ் வளர்கிறத நீங்களே பார்ப்பீங்க. ஒரு கையளவு ரோஸ்மேரி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கு அப்புறவு நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் சேர்க்கணும். 3 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் விதை சேர்த்துக்கலாம். ஆலிவ் விதை சேர்க்கும்போது நமக்கு முடி வளர்ச்சி நமக்கு அபரிதமாக இருக்கும். ஆலிவ் விதையில் விட்டமின் பி, அப்புறம் முடிக்கு உதவக்கூடிய பாலி அன்சாச்சுரேட் கொழுப்புகள் இருக்குது. அப்புறம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஃப்ளாக்ஸ் சீடை நீங்களும் சேர்த்து இந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட் மட்டும் இல்லாமல் ரோஸ்மேரி, கருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு ஜெல் ஃபார்மேட்டில் நம்ம தயாரித்து நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக இதுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். கடையில் நீங்கள் 1000 2000 கொடுத்து வாங்குறதை விட்டுட்டு வீட்லேயே இந்த மாதிரி ஜெல்லை பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்களும் தலையில் தேய்ச்சிக்கலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour to 1 hour நல்லா தலையில் தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக முடி வளரும். வளராத இடத்துல கண்டிப்பாக வளரும். நிறைய பேர் இந்த ரோஸ்மேரி ஜெல், ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு எல்லாம் என்ன சொல்லி கடையில் விற்கிறாங்கன்னா நீங்கள் ஜெல் ஃபார்மேட்டில் வராது, ஸோ உங்களால் நீங்கள் வீட்டில் தயாரிக்க முடியாது, ஸோ கடையில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம பெண்கள், நம்ம யாருங்க, நம்ம பெண்கள் வீட்டிலேயே அவ்வளோ சமையல் பண்ணுறோம். நமக்கு தெரியாது ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக நமக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் மைண்ட் தாங்க. உங்களுக்கு பண்ண முடியாது, உங்களுக்கு கரெக்ட் ஃபார்மேட்டில் வராது, ஜெல் ஃபார்மேட்டில் வராது, ஸோ நீங்கள் கடையில் வாங்குங்கன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. ஸோ நீங்கள் 1000 2000 கொடுத்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே இப்படி பண்ணுங்கள். பண்ணி இது நல்லா ஃப்ளாக்ஸீட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 minutes மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜெல் ஃபார்மேட்டில் வந்ததுக்கப்புறவு இது உடனடியாக சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி இதை கொஞ்சம் ஆற வச்சு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் குளிக்கும்போது தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ஜெல் ஃபார்மேட்டில் இருக்கும். நல்லா மசாஜ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்களே புது முடி வளர்கிறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி செஞ்சு உங்கள் ஹேரை வளர்த்துக்கோங்க.